ஒவ்வொரு நாளும் நாம் பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம். பிரச்சனைக்கு வழி பொருளாதார நிலைமை சீர்படுமா? வேலை சார்ந்த விஷயத்தில் கவனம். இனிமேல் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, நம்மளுக்கு 2ஆம் அதிபதி நீச்சகதி பெற்றாலும் ஐயா ராசிநாதன் புதன் 12ல் இருந்தால் கூட பயப்படணும் அவசியம் இல்லை. சூரியனோட தான் சம்மந்தப்பட்டிருக்கார். ஏன்னா அவரும் இடம்பெயர்ந்து நம்மளுக்கு 17-20 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து நம்மளோட ராசிக்கே வந்துடுவார். உச்சகதி என்று சொல்லக்கூடிய எதையும் தந்திக்கின்ற, அதாவது ஒரு மனுஷன் ராசிநாதன் அமைப்பு தான் சுவாமி எல்லாத்துக்குமே பொருந்தும். எதையும் தன்னம்பிக்கையுடையனா அந்த ராசிநாதன் நல்லா வலுவாக இருக்கணும், அவருடைய பார்வைக்கான அமைப்பு இருக்கணும், ஒரு மனுஷன் நல்ல விதமாக இருக்கணும், இல்லை நல்லவன் கூட சேர்ந்தாவது இருக்கணும்னு சொல்கிறோம். இல்லை, நாம் இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நல்ல இடத்துலையாவது நம்ம இருக்கணும். நோய் நொடி தரக்கூடிய இடத்துல இருந்துட்டால் மட்டும் போதாது. ஏப்போ டாக்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க நோயாளி தான் பார்த்துட்ருக்காங்க, தயவு செய்து அதை நீங்கள் அதை நினச்சிக்கணும். அவர் கூட நோய் கிடையாது, ஆனால் அவர் நோயோடவே கொஞ்ச நாளைக்கு வாழக்கூடிய காலமாகவும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அவங்க நோய் நொடியில் நீக்கக்கூடிய காலமாகவும் 24 மணி நேரமும் நோயை பற்றியே திங்க் பண்ணக்கூடிய காலமாகவும் அவங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ ஜோதிடம் சார்ந்து நாங்கள் சொல்கிறோன்னா ஜோதிடத்தை சார்ந்த விஷயத்தை நாம் சொல்கிறோம். இல்லை, நமக்கு பிரச்சனை வருதுறான்னா நம்ம ஏன் இந்த பிரச்சனையிலேருந்து நாம் விடுபட வேண்டும்? காரணம் என்னவென்றால், நீச்சகதி பெறக்கூடிய சுக்கிர பகவான் நம்ம ராசியிலே நீச்சகதி பெறுவார். அவரும் நீச்ச பங்கமும் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுவார், கண்டிப்பாக பெறுவார். ஏன்னா ஒருவருடைய பார்வை வாங்கினா மட்டும் போதாது, பகை என்று சொல்லக்கூடிய பாகை அவருடைய பார்வை வாங்கினாவே போதும், நீச்ச பங்கம் ஏற்படும். அவர் குருவோட பார்வை என்பதால் முக்கியமாக இவர் தேவகுரு, அவர் அசுரகுரு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே. இருவருக்கான பார்வை என்று சொன்னால் அந்த பார்வை சிறப்பு பார்வையில் அவங்களுக்கு எல்லா விதமான பார்வையும் கிடைக்கும். உங்களுக்கு பணவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மாதம் நிவர்த்தி செய்துவிடும். பணமோ பணம் சார்ந்த விஷயத்தில் லாட்டரி யோகமோ நீங்கள் எதனா எதிர்பார்த்து கொண்டிருந்தா, ஐயா எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா, எனக்கு அந்த அதிர்ஷ்டம்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு, ஏன்னா கன்னிராசிக்கு அது உட்காந்தது. அவங்க ஒரு லாட்டரியை, இந்த கன்னிராசியை ஒரு தனிப்பட்ட முறையில் தான் சொல்லுவாங்க, பம்பர் தான் சொல்லுவாங்க. அவங்க எப்பவுமே லாட்டரி யோகம் படைத்தவங்க, அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் அவங்களும் ஒருவர். காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம் என்று சொன்னாலும், பகை நோய் நொடி என்று சொன்னாலும் அது மட்டும் இல்லை, தொழிலும் சரி. ஒரு மனுஷனுக்கு பராக்கிரமும் 6ஆம் இடத்தையும் குறிக்குது. அவனுடைய வீரத்தை எவராலையும் வெல்ல முடியாது. ஒரு மனுஷன் என்ன சொல்லணும், கல்வியா செல்வமா வீரமா, இந்த 3த்துல எதிரா கடைசியாக பார்க்குதுன்னா பலம் படைத்தவன். பலம் படைத்தவன் எவனாயினும் அவனுக்கு இணையாகுமா. அப்படியே 6ஆம் இடத்தை பராக்கிரமம் சொல்கிற மாதிரி அந்த பராக்கிரமம் அதிகமாக பெற்றவங்களே கன்னிராசிக்காரங்க. எதையும் சந்திக்கின்ற திறமை, எதையும் சாதிக்கலாம், போயா பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக வரும். கண்மூடித்தனமாக செயல்படக்கூடிய அமைப்பு. அவங்களுக்கு எதிரி, அதை எதையுமே எதிரியாக நினைக்க மாட்டாங்க, எதையுமே உடைக்கணும் தான் நினைப்பாங்க. அந்த காலம் உகந்த காலமாக இந்த நேரத்துக்கு வரப்போது. திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய தனவரவு அதிகரிக்கும். உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மளுக்காகட்டும் மனைவி ஆகட்டும், இந்த 2 பேருக்கும் உடல் நலத்தில் சற்று அக்கறையோடு எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா, சுக்கிர பகவான் நீச்சகதி பெறுவதில்னா செவ்வாயுடைய பார்வையும் நமக்கு 4ஆம் பார்வையாக நம்ம ராசியில் விழுத்தாலையும், உடல் நலத்திலும் அவர்களுடைய பார்வை 4ஆம் பார்வையாக சனி பகவானுடைய பக்கர பார்வை 12ஆம் இடத்துல இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். மனம் தெளிவுபடும். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். பொறுமையோடு செயல்படக்கூடிய காலமாகும். திடீர் செல்வங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறுவீங்க. உயர்ந்த நோக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. இனிமேல் எல்லாம் மாறப்போது. உங்கள் வாய்ப்பினை, அதாவது இறைவன் நம்மளுக்கு கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டார், அதாவது கதவு திறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு கதவாக திறந்து தான் வந்துட்டுருக்காரு. இனிமேல் படிப்படியாக கதவு திறந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. அடுத்து வரக்கூடிய கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெற போகிறோம். கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதமே நான் ஏன் சொல்கிறேன்னா 6 மாதத்துக்கு முன்னே இதெல்லாம் நடக்கும். அந்த காலமெல்லாம் உகந்த காலமாக மாற்றி அமைச்சிருவார். அவர் வக்ரகதி பெறுறாரான்னா அடுத்த ஆக்டிவேட் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அடுத்த ஆளுக்கு நம்மளுக்கு டார்கெட் வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த காலத்தில் கடன் சார்ந்த விஷயத்துலையோ கவனத்தை எடுத்துக்குங்க. எதையுமே முடிச்சுட்டு வெளியே வரணும். கடனையோ நோயோ, அந்த நோயாகட்டும் கடனாகட்டும்
தீயாகட்டும், அந்த நெருப்பு என்று சொல்கிறோமில்ல, இதெல்லாம் அணைச்சி வைக்கணுமா எப்பவுமே. இந்த மூன்றையும் அணைத்து விட்டாலே போகணும். பகையோடு நீங்கள் அணைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகைவர்கிட்ட போய் காலில் கூட விழுந்தில்ல, அவங்க கூட மன்னிச்சிருவார். இந்த மூணுத்தையும் நம்ம விட்டுட்டோன்னா, பார்க்காம விட்டுட்டோன்னா நம்மளுக்கு பெருசாக்கிடும். இந்த நேரத்தில் கவனத்தோடு இருந்துக்க வேண்டிய காலமாகவும், அதாவது பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், யாரானா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், நாம் வெளிநடப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை வெளிநடத்திடும். கொஞ்சம் கவனம் என்பது ரொம்ப முக்கியம். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை பெறக்கூடிய காலமாகவும் நம்மளுக்கு வந்துடும். சனி பகவானுடைய பார்வை என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இதை ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் உங்கள் கவனத்துக்குள்ளே வரணும். சில விஷயங்களை நாம் தேவையில்லாத லஞ்சம் சார்ந்த விஷயத்திலோ இந்த நேரத்தில் நான் சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான். அந்த விஷயத்தில் நாம் தவறான விஷயத்தை நாம் எடுத்துக்கூடாது. அதிகமான ஆசை, அடுத்த ஒரு பொருள் மீது ஆசைப்படுவதெல்லாம் இந்த நேரத்தில் நிறுத்திக்கிறீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். அந்த கர்மகாரகனுடைய பார்வையெல்லாம் ஒன்றும் கம்மியான ஆளே கிடையாது. அவர் ஒன்றும் சாதாரண மனுஷனே, அவர் இறைவனே கிடையாது, செஞ்சிருவார். அவர் இவருக்கு வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் தான் ஆளே கிடையாது. தர்ம நீதியோடு உங்களுக்கான என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு போயினேந்துருவார். யாராலையும் அதை தடுக்கவும் முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எவர் ரூபத்திலேயாவது அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார். அந்த காலமெல்லாம் உகந்த காலமெல்லாம் வந்துட்டுருக்கு. பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய இடம், அதாவது எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது. உண்மையாக இருக்க பெற்றால் எதையும் நீங்கள் சந்திக்கலாம். நேர்மையாக இருக்கிறன்னா நீங்கள் இறைவனே எதிர்த்து நிற்கலாம். சொல்லுவாங்களா, நக்கீரர் பாரு, நெற்றிக்கண் காட்டிய போதும் குற்றம் குற்றமே என்று சொன்னோம்ல, அந்த நெற்றிக்கண் எப்படி நாம் காட்டினாலும் சரி, இறைவன் என்று சொன்னாலும் நீயே இறைவனாக இருக்கட்டும், கல்லாகி சொல்லிட்டு என்னை நெருப்பாகி நீங்கள் தீயாகி நீங்கள் சுட்டால் கூட நெற்றிக்கண் காட்டிய போதும் குற்றம் குற்றமே என்று வாதாடியதில் அவருக்கு பெரிய மகத்தான மதிப்பு. யாராலையும் இல்லாமல் தலைமை பொறுப்பு புறவராகவும் நக்கீர பெருமான். இன்றைக்கி யார் எடுத்தாலும் அந்த புலமை பொறுப்பை கொடுத்தது யார்? நக்கீர பெருமானுக்கு உகந்ததாக மாறிடுச்சு. அப்போது அந்த அளவுக்கு இறைவன் நேர்மையாக இருந்தாலும் இறைவனையே சந்திக்கலாம் என்ற அளவுக்கு. அதனால தான் சனி பகவான் வேறு யாரும் இல்லை, தர்மகாரகன். அவருடைய பார்வை யாராலையும் சாதாரணமாக விடாது. இந்த காலத்தை உகந்த காலமாக நாம் மாற்றிக்கணும். இந்த காலம் வருதுறான்னு அதுக்கு முன்னே சொல்கிறவன் தான் ஜோசிகாரன். ஐயா இது மாதிரிலாம் வரும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய காலமாக இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். இது நல்ல நேரமாக நல்ல நேரம். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நல்ல செயல் திட்டங்களை உருவாக்கவும் கண்டிப்பாக விரயம் என்பது இருக்கும், செலவீனங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஐயா, அதையும் சொல்லிடுறேன். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கங்க. திடீர் அதிர்ஷ்டங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். திடீர்னு யாருன்னா ரூபாய் தர வேண்டிய விஷயங்களோ அல்லது நம்மளுக்கு ஜாக்பாட்டோ எதனா ஒன்று கிடைக்குமோ, கண்டிப்பாக கிடைக்கும். வரவும் ஜாக்பாட்டு தான், கடனும் ஜாக்பாட்டு தான் ஐயா. பின்னாடி கட்ட போத்த நாம் இப்போ வாங்கியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கடன் என்பது நம்மளுக்கு முன்னாடியே வரக்கூடிய வரவாக இருக்க வேண்டும். முதல்ல கடன் சொல்லிட்டு நீங்கள் தயவு செய்து சொல்லாங்க, அதுவும் வருமானம் தான். இன்னொரு வாட்டி போய் கேட்டு பாருங்கள், யாரும் கொடுக்க மாட்டான். அதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். கடனும் ஒரு வரவு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கான முதலீடு ஒரு இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறது. யாருன்னா நம்பி கொடுக்குறான்னா, உன் மேலே நம்பிக்கை வருதுன்னா இறைவன் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ கொடுக்க மாட்டான நிலையில் நீங்கள் என்ன பண்ணால், அப்போ இறைவன் நம்மளுக்கு நம்பிக்கை இழந்து விட்டார், அப்போ சரியாக போச்சுங்களா, உங்களுக்கான காலம் முடிந்து விட்டது என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த முறை உங்களுக்கு அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. உடல் நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கணும். நோய் நொடிகள் இல்லாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். நோய்கள் கட்டுக்குள்ளே வரும். இந்த ஹாஸ்பிட்டல் கையமாக கொஞ்சம் நாளைக்கு சுற்றுற மாதிரி இருக்கும். 10-17 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் நிலைமையெல்லாம் மாறிடும். தன்னம்பிக்கை தைரியம் வளர்க்கும் ஐயா, நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தைரியமோ வீரியம் எதையும் உங்களை சந்திக்க முடியாது. உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. தேவைகள் இந்த இரவு நேர பயணம் என்பது தயவு செய்து இந்த ஹெல்மெட் அணிந்து செல்வது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த நேரத்திலும் இந்த வெளியூர் சுற்றுலா என்று சொல்லக்கூடிய அமைப்போ, இறை நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். இறைவனுடைய அருள் கிட்டக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் திகழும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை விலகும். கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்னோ படிக்கிற மறந்து போகிறன்ற மட்டும் எண்ணங்கள் மட்டும் வந்து தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத வீடியோக்களையும் நம்ம பையன் பார்த்துட்ருக்கானா, அதெல்லாம் நினைக்காதீங்க. அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தை விட 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது. ஏன்னா ராகு என்பது அந்த போக காரகன், அவனுடைய தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த காலத்தை உகந்த காலமாக மாற்றிக்கணும்னா நாம் தான் செயல் திட்டத்தை மாற்றணும். சொல்லி புரிய வைங்க நம்ம குழந்தைகளுக்கு. அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்பொழுது அவங்கெல்லாம் எல்லா முன்னேற்றத்தையும் கொடுத்துருவார். பயப்படணும் அவசியமே இல்லை. இனிமேல் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். வெளியூர் செல்லக்கூடியும் வெளிநாடோ உங்களுக்கு எதனா அப்ளை பண்ணியிருந்தாலோ
பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்த விசா கிடைக்கல, எனக்கு வேலை அங்கே போயிட்டுனா நான் ஓரளவுக்கு நிம்மதி ஆகிடும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக மாறப்போகிறது. 2ஆம் அதிபதி நீச்சகதி பெற்றாலும் அதுவும் நீச்சகதி என்பதும் உச்ச நிலைமை தான். தயவு செய்து நீங்களாம் இதெல்லாம் உணரணும். எல்லாருமே எனக்கு நீச்சமாகி போச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு மனுஷன் செயல் திட்டத்தை விட்டால் என்று சொன்னாலே அதில் கீழ்மட்டத்துக்கு தள்ளிட்டானா மறைவு என்றாலும் மறைவை தேடி பிடிக்கிறவன் தான் மறைஞான முனிவன் என்று சொல்கிறோம். இல்லை, மறைபொருள் என்றாலே திரையை விலக்கி விடக்கூடிய காலத்தை அதை உள்ளகிற பொருள் என்னன்னு சொல்கிறவன் தான் ஞானி. மூடி வச்சுக்கிற பொருள் உள்ள கருத்தை சொல்கிறவன் தான் ஞானி. அவன் தான் இறைவனுக்கு இணையானவன். அந்த பாக்கியம் எல்லாம் நம்ம பெற போகிறோம். அதெல்லாம் நம்மளுக்கு கண்கூடாக கிடைக்க போகுது. எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க போகுது. கன்னிராசிக்கு உகந்த காலமாகவும் உகந்த எண்ணங்களும் உருவாக போகுது. 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு செயல் திட்டங்கள் பலாபலங்களும் செல்வங்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும். நல்ல முயற்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக காணப்படும். பயப்படணும் அவசியமே இல்லையா. இந்த மாதத்தில் உங்கள் தேவைக்கான என்னென்னா உடல் உபாதை கண்டிப்பாக இருக்கும். நம்ம திருப்பி அதான் சொல்கிறேன். இந்த உடல் உபாதையோ மன அழுத்தங்களோ நம்மளை தொந்தரவு பண்ணும். வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவோம். ஆலயத்துக்கு அமைப்பு பெறும். நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஐயா திடீர் செல்வத்துக்கு கொடுத்துருவார். பயப்பட தேவையில்லை. நல்ல அமைப்போடு இந்த மாதம் திகழதான் போகுது. வேலையில் இருந்து வந்த ஆட்கள் கூட நம்மளுக்கு உதவி செய்வார்கள். இருக்கின்ற இடத்தை ஃபில்லப் பண்ணுவீங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நாம் வச்சுக்கிற இடத்த போஸ்டிங்க நாம் தக்க வைத்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்க போகுது. வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்தில் என்னென்னா இதெல்லாம் கிடைக்கணும், ஒரு பட்டா சிட்டா எதுவும் கிடைக்கல சாமி, நாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தாலோ அந்த தேவைகள்லாம் ஆதார் கார்டு முதல் கொண்டு அரசாங்க தரப்பில் என்னென்ன கிடைக்கணுமோ இது வரைக்கும் எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அக்ரிமெண்ட்டு, எனக்கு ஒரு லோனு எதுவும் கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உகந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க பெறப்போகிறது. 17 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான ஒளிவட்டம், நீங்கள் 17 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான ஒளிவட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு அமைப்பு நம்ம உடம்பு சரி வந்தாலும் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், மன அழுத்தங்கள் ஆகட்டும், ஒரு தைரியமே இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் தைரியத்தெல்லாம் கொடுத்துருப்போகிறேன். உங்களுக்கான அமைப்பெல்லாம் வேறு லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க ஐயா. எதையை பற்றியும் நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் வளரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை, ஏன்னா கண்டகச்சனி ஆரம்பிக்கும் நம்மளுக்கு இந்த காலத்தில். சோளிங்கரில் வீட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வீட்டிருக்கக்கூடிய சோளிங்கர் என்ற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், இதை ஒவ்வொரு முறையும் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்திங்க. எனக்கு இல்லைனா கூட பரவாயில்லை. நீங்கள் நன்றாக இருந்தாலே போதும். நன்றி, வணக்கம்.